பாஸ்கர், வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். பாஸ்கர். ம். நான் இன்னொரு ஊர்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு. ஆமா. பார்த்தேன். ஹைதராபாத்ல இருக்கீங்க. கோலாகலமா இருக்கும் ரம்ஜான். அனைத்து ராட்டை நேயர்களுக்கும் வணக்கம். ரம்ஜான் ரம்ஜான் கொண்டாடக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரம்ஜான் கொண்டாடாதவங்க தயவு செஞ்சு ரம்ஜான் கொண்டாடுறவங்களும் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவி. நம்ம ஊர்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்றோமோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி கொண்டாட்டம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது. உணவுன்றது ரெண்டாவது பட்சம். முதல்ல வந்து ஏன் வந்து கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் ரொம்ப முக்கியம். புரிதலை முன்னிறுத்துவோம், உணவை இரண்டாம் பட்சமாக்கும். ஒரு புரிதல்ல இருந்து வரக்கூடிய உணவு பற்றிய அக்கறையும் வந்து பகிர்தலும் வந்து இன்னமும் வலுவான பகிர்தலா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. நம்ம ஊர்ல போக போக வந்து ஏதோ ரம்ஜான்னா வந்து எனக்கு நீ பிரியாணி ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு உரிமையோட மக்கள் பல பேர் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே அதை பத்தி பேசும்போது தான் இப்ப நம்ம பியூரோக்ரஸி பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இந்த சீசன் முழுக்க, இந்த சீசன்ல கடைசி எபிசோடு இல்லையா? ஆமாங்க. லாஸ்ட் எபிசோட் 5. லாஸ்ட் எபிசோடு நம்ம பியூரோக்ரஸியை பத்தி பல விதங்கள்லயும் பேசிட்டோம். முதல்ல எடுத்த உடனே ஒரு இதை பத்தி பேசணும், ஓவரால் அறிமுகம் பியூரோக்ரஸியை பத்தி பேசணும். அதுக்கப்புறம் வந்து காலனைசேஷனை பத்தி பேசணும். கடந்த எபிசோடு பேசியிருக்கோம். இந்த எபிசோட் நம்ம பியூரோக்ரஸி தேவையா அப்படின்றத பத்தி கூட பேசலாம். அதுதான் எனக்கு ஆமா. தெரிஞ்சு. ஏன் தேவை அப்படின்னு, ஏன்னா இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, எல்லா இடத்துலையும் வந்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்த போகுது அப்படின்னா நான் வெறும் ஸ்டாம்ப் மாத்திரமே குத்திட்டு இருந்தேன், இந்த 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 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அப்ரூவல் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு வெறும் அப்ரூவல் கொடுத்துட்டு இருந்த வேலை மாத்திரமே செஞ்சுட்டு இருந்த ஒரு அதிகாரியுடைய வேலையை இப்போ மிஷின் செஞ்சிடும். அதற்கு நம்மளுக்கு ஆட்கள் தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த கதவு திறக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை, இந்த கதவை மூடுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை, இந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு எதுக்கெல்லாம் வந்து சில விதிமுறைகளை சார்ந்து நமக்கு எந்தெந்த வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அந்த விதிமுறைகளை சார்ந்து நடக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே வந்து இனிமே இயந்திரங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி இயந்திரங்கள் அந்த வேலைகளை செய்யணும்னா மனுஷங்களோட வேலை என்னவா இருக்கும்? நாம் என்னத்தை செய்ய போறோம்? அரசாங்கத்துல இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளோ சிப்பந்திகளோ அடுத்து என்ன வேலையை அவங்க செய்வாங்க? அவங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா தெரியல என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து இந்த ரிப்போர்ட் எழுதுறது, டேட்டா கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி சில வேலைகளை செய்யறாங்க. அந்த வேலைகள் எல்லாமே இனிமேல் மிஷின்கள் செஞ்சிடும். டேட்டா கேதரிங் வந்து மக்கள்கிட்ட வந்து இப்போ பல இடங்கள்ல வந்து முன்னாடி எல்லாம் ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நீங்க அவங்க ஆஃபீஸ்க்கு போகணும், ஃபைல் பண்ணணும், அந்த ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. அதுக்காக ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ எல்லாருமே ஆன்லைன்ல பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எல்லா விதமான வரிகளும் இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல பண்ணிடுறீங்க, இன்டர்நெட் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் தொழில்நுட்பம் வந்து விஸ்தரிக்க அது வந்து எங்கேயோ 5 பேர் 10 பேர் 20 பேர் 1000 பேர் 1,00,000 பேருன்னு பல பேருடைய வேலையை சாப்பிட்டுட்டு தான் பண்ணுது. அப்போ அதிகார வர்க்கம் அப்படின்ற ஒரு வர்க்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து கடந்த ஒரு 20-30 வருடங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆயிட்டே வருது. பார்க்கிறோம் இப்ப கூட வந்து நிரந்தர ஆட்கள்னு யாருக்கும் வேலை கொடுக்கறதே இல்லை. ஏன்னா நிரந்தரமா நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மற்ற சலுகைகள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுல அரசாங்கத்துக்கு தொடர்ந்து காசு போயிட்டே இருக்கும். அதற்கு பதிலாக அரசாங்கங்கள் வந்து கான்ட்ராக்ட்ல தான் ஆட்களை இப்போ வேலைக்கு அமர்த்துது.
அதிக சம்பளம் கொடுத்து கான்ட்ராக்ட் வேலையை அமைத்துது. அதே சமயம் அவங்களுக்கு வந்து இந்த நிரந்தரம் கிடையாது அந்த வேலை. அதனால அவங்களுக்கு இருக்கிறது அந்த அதிகாரம் அப்படின்றது ஒண்ணுதான். இந்த அதிகாரத்தை வச்சுட்டு தான் எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு வல்னரபிலிட்டி இருக்குதுல, ஒரு அன்சர்டனிட்டி இருக்குதுல. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு வந்து இவருடைய ஃபியூச்சர் என்ன? இந்த பியூரோக்ரஸின்ற ஒரு ஒரு வர்க்கத்துடைய எதிர்காலம் இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. வெறும் ஸ்டாம்ப் அடிச்சுட்டு இருந்தவங்க வந்து இனிமே நிச்சயமா ஃபியூச்சர் கிடையாது. ஒண்ணும் இல்லை, இப்போ சமீபத்துல ஏர்போர்ட்ல பார்த்தேன். இப்போ ஒரு டிஜி யாத்திரான்னு ஒரு புது ஆப் ஒண்ணு நம்ம அரசாங்கம் இது பண்ணியிருக்குது. அதாவது நீங்க வந்து உங்களுடைய அந்த ஆப்ல வந்து உங்களை பதிவு பண்ணி இன்னைக்கு நீங்க பயணம் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க உங்களுடைய போர்டிங் கார்டு பாஸ் வச்சு பயணம் இது பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஏர்போர்ட் உள்ள நுழையும் போது ஒரு ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அந்த உங்க முகத்தை பார்த்து நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு இன்னைக்கு நீங்க வந்து டிஜி யாத்திரால இன்னைக்கு நீங்க பயணம் பண்றீங்களா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணியாச்சுன்னா நீங்க நேரா நடந்து போயிட்டே இருக்கலாம். ஏர்போர்ட்டோட நுழைவாயில்ல ஒரு சின்ன ஒரு இயந்திரம் இருக்குது. அது உங்க முகத்தை மாத்திரம் தான் பார்க்குது. உங்க முகத்தை பார்த்துட்டு நேரா உங்களை உள்ள போக அனுமதிக்கல. ஆஹ் இன்னொன்னு பார்த்தேன். இப்போ அகமதாபாத் ஏர்போர்ட் போன வாரம் வந்திருந்தப்போ, சோ இப்ப முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா வாசல்ல ஒரு 2 3 பேர் இருந்தாங்க. அவங்கதான் வந்து உங்களுக்கு உங்க அடையாள அட்டை உங்களத பார்ப்பாங்க, உங்க பேரு பார்ப்பாங்க, உங்க டிக்கெட் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து நீங்க சரியான ஆள் தானா அப்படின்னு முடிவு பண்ணி உங்களை உள்ள அனுப்புறதுக்கு ஒரு 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கேட்ல 2 பேர் அப்படின்னா ஒரு ஏர்போர்ட்ல 5 கேட் இருக்குதுன்னா 10 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. இது எதிர்காலத்துல இந்த டிஜி யாத்திரை எல்லாரும் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரோட வேலை கிடையாது இனிமேல். உள்ளார போனீங்கன்னா அந்த முன்னாடி வந்து உங்க பேக் வந்து ஸ்கேன் பண்ணணும்னா தனியா ஒரு எந்திரம் இருக்கும். அதுல போய் ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தன் டேக் கட்டுவான். அந்த டேக் கட்டி ஒருத்தன் வந்து அதுக்கு லாக் பண்ணுவான், சீல் வைப்பான். அதுக்கு ஒருத்தன் அந்த ஸ்கேனர் மிஷின்ல உள்ள போடுறதுக்கு ஒருத்தன், வெளில எடுக்கிறதுக்கு ஒருத்தன், அதுல என்ன இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு 2 பேரு. இது மாதிரி ஒரு 4 5 பேர் இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்கேனிங் மிஷின் எடுத்துட்டாங்க. உங்க பையன் நீங்க வந்து கொடுத்துட்டீங்கன்னா அது தானா ஸ்கேன் ஆயிக்குது. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துட்டு போய் செக்இன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொடுக்க வேண்டியது. இந்த செக்இன்னு நீங்க எங்க கொடுக்குறீங்களோ அதுல ஒரு அம்மா வந்து அதை வாங்கி செக்இன் பண்ணுவாங்க. அவங்க உங்க டிக்கெட் உங்க பேர்ல வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு வரும். அந்த ஸ்டிக்கரை வந்து உங்க பையில ஒட்டிட்டு அதோட இன்னொரு பாதியை கிழிச்சு உங்களோட டிக்கெட்ல ஒட்டி உங்ககிட்ட கொடுப்பாங்க. இப்ப அதுக்கும் ஆட்டோமேட் பண்ணியிருக்கான். இப்ப என்ன பண்றாங்கன்னா நீங்க உங்க போர்டிங் பாஸ் எடுத்துட்டு போய் இன்னொரு மிஷின் இருக்குது. அதுல நீங்க காமிச்சீங்கன்னா அதுவே ஸ்டிக்கர் கொடுக்குது. அந்த ஸ்டிக்கர் வந்து நீங்களே வந்து உங்க பையில ஒட்டிட்டு இன்னொரு பாதியை கிழிச்சு உங்களுடைய போர்டிங் பாஸ்ல நீங்க ஒட்டிக்கலாம். கொடுத்தனா அதுக்கு ஒரு ரசீது தனியா கொடுத்துருங்க. போர்டிங் பாஸ் இல்லை, நீங்க போர்டிங் பாஸ் தான் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ரசீது தனியா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்க கண்ணெதிரிலேயே அது ஒரு 2 தடவை ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லிடுது இது ஓகே அப்படின்னு அதை அனுப்பிச்சு விட்டுருங்க. அனுப்பிச்சு விட்டுருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதை முடிச்சுட்டு நேரா நீங்க செக்யூரிட்டி கிட்ட போனீங்கன்னா செக்யூரிட்டி ஒரு இடத்துலதான் மனுஷன் இருக்காங்க. அதுவும் வந்து மற்ற வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா அந்த செக்யூரிட்டியில நீங்க நடந்து வரும்போது உங்களை மேல எதுவும் பிரச்சனை இல்லைன்றத பாக்குறதுக்கு வந்து மிஷின் தான், எக்ஸ்ரே மிஷின் மூலமா உங்களை நடக்க சொல்றாங்க. உங்க உடல் உறுப்பு உள்ளாரல இருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் மொத்தத்தையும் அது ஸ்கேன் பண்ணிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனைனா மாத்திரம் உங்களை நிறுத்துறாங்க, இல்லைன்னா உங்களை நிறுத்துறது இல்லை. அதே மாதிரி கையில இருக்கிற பையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை ஸ்கேன் பண்ணி வெளில தள்ளிடுது. இதுல ஏதோ பிரச்சனைனா வெளில தள்ளுது. அதுக்கப்புறம் அவன் ஒருத்தன் பாக்குறான். இனிமே நான் என்ன பாக்குறேன்னா நீங்க உள்ள ஏர்போர்ட் உள்ள நுழையிற நேரத்துல இருந்து இந்த கடைசி இந்த செக்யூரிட்டி அந்த இடம் வரைக்கும் நீங்க மனுஷங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இயந்திரங்கள் தான் அது பண்ணும். அப்போ இதுல வந்து ஏறத்தாழ ஒரு 20 பேருக்கு வேலை போயிருக்கு. இது வந்து நான் நேரடியாக மக்களை பார்க்கக்கூடிய ஒரு துறையில நான் சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் 15 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேருன்னு
ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வேலை போயிட்டே இருக்குது வந்து. நம்ம கண் முன்னாடி இந்த வேலைகள்லாம் காணாம போயிடுச்சு. எப்படி நான் அடிக்கடி சொல்ற அந்த இந்த உதாரணம் தான், நம்ம டோல்கேட் உதாரணம். டோல்கேட்ல முன்னாடி எவ்வளவு பேர் வேலைக்கு இருந்தாங்க, இப்போ அவ்வளவு பேர் இல்லாம போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கண் முன்னால போகும்போது, அப்போ அதிகார வர்க்கம்ல இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சா அவங்களால தங்களுடைய அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம போன வாரம் பேசணும். லாஸ்ட் கொலோனியல்ஸ் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலனிய மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்ம இன்னும் எவ்வளவு காலம் வந்து இந்த தொழில்நுட்பம் ஒரு பக்கம் அவங்கள நசுக்கிட்டு இருக்கும்போது இன்னமும் வந்து ஏதோ தங்கள் கையில தான் ஆட்சி இருக்கு அப்படின்றத வச்சுட்டு நம்ம இன்னும் எவ்வளவு காலம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நிதர்சனமான ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு. எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த டெக்னாலஜி பற்றி பேசினதால, பியூரோக்ரஸி டெக்னாலஜி, எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, எதிர்காலம் என்பது செல்ஃப் செக் அவுட் காலம் தான். எங்கே போனாலும் நீங்களே சொந்தமாக பில் பே பண்ணிக்கலாம். நீங்களே இப்போ பாஸ்போர்ட் வேணும்னா நீங்களே எடுத்துக்க முடியுது. ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க. நீங்களே வீட்டில இருந்து நீங்கள் இப்போ இந்த சொன்ன மாதிரி டிஜி லாக்கரில் வச்சுட்டீங்கன்னா இ சிக்னேச்சர்ல இருந்து உங்களுடைய ப்ரூஃப்ல இருந்து ஒரு ஓடிபியில் எல்லாம் எடுத்துக்க முடியுது. அப்போ நீங்கள் சொல்லும்போது பெரிய ஜாப் மார்க்கெட்டு, பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட் உடையுது. பொதுவான ஜாப் மார்க்கெட்னு கூட சொல்ல முடியல. சம் இவங்க சொல்லக்கூடிய ஆர்கனைஸ்டு செக்டாருங்கிறதே இனிமே வரக்கூடியது பெரும் பிரச்சனை தான். இன்னொன்று, மனிதர்களை மனிதர்கள் அணுகக்கூடியதுன்றது இனிமே படிக்காதவன், வசதி இல்லாதவன் தான் அணுகிறதுக்குன்னு ஒரு சும்மா ஒரு சின்ன டேபிள் போட்டு வச்சிருப்பாங்களான்னு தோணுது. ஏன்னா எனக்கு இந்த டெக்னாலஜி தெரியாதுங்க ஐயா அப்படின்னு போய் கேட்கறவனு மதிப்பாங்களான்னு தெரியல. இப்போ நான் எனக்கு லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு அனுபவம். நண்பர் ஒருத்தருடைய பாஸ்போர்ட்ல ஒரு சேஞ்சு, அதுக்காக போறேன். அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ், நான் பாஸ்போர்ட் எடுக்கும்போது ஒரு 10-7 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா போகும்போது அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அவுட் சோர்சிங் தான். நேரடியாக வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் அது வழியாக இருக்கிறவங்க பாஸ்போர்ட் சேவால. மற்றபடி சிடிஎஸ்சி டிசிஎஸ் அவுட் சோர்சிங் பண்ணவங்க டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களையும் காணோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரே ஒரு விஷயம் தான், நீ கொடுத்துருக்கிற தகவலும் நீ வச்சிருக்கிற பேப்பரும் டிஜிட்டலா ரெண்டும் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ண ஒரு ஆள் இருக்காரு, அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு 25 பேர் இந்த இடத்துல இன்னைக்கு 2 பேர் இருக்காங்க பாஸ்போர்ட் சேவால. முன்னாடி வந்து எனக்கு தெரியாதுங்கய்யா, எனக்கு டிஜிட்டலா எதுவுமே டிஜிட்டல் லாக்கர் பத்தி ஒருத்தருக்கு தெரியாதுன்னா அவர் வந்து 4 நாள் கலைய வேண்டியிருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணவே. இதுவே டிஜிட்டல் லாக்கர்ல டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறவன் ஒரு ஆதார் கார்டு கொடுத்து ஓடிபி கொடுத்தானா அடுத்த நாள் பாஸ்போர்ட் டிஸ்பேட்ச்னு வருது. என் நண்பருக்கு தான் வந்திருக்கு. நான் இருந்தாலும் அப்போ இதுல ஒரு பக்கம் பியூரோக்ரட்ஸுக்கு வேலை போகுது, அல்லது மொத்தமா அதை நம்ம டெக்னாலஜி கேள்வி கேட்கறோன்றதை தாண்டி இந்த டெக்னாலஜிக்குள்ள வரலன்றது ஒரு பக்கம். அதாவது அறியாமையை நம்ம சொன்னா கூட அவங்கள எஜுகேட் பண்ணணும், இவங்கள ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு டெக்னாலஜி விருப்பம் இல்லைன்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப நான் போன் வச்சுக்க விருப்பப்படல, டிஜிலாக்கர் வச்சுக்க நான் விருப்பப்படலன்னு சொல்றேன். எனக்கு ஒரு சாதாரணமா 15 போன் நம்பர் இருந்தாலே போதும். ஒரு பெரியவர் இருக்காரு, இப்போ எங்க வீட்டுல எங்க தாத்தா இருக்காருன்னு வைங்க, அவருக்கு வந்து ஒரு 15 போன் நம்பர், அதுவே அதிகம் தான். பிரைமரியா ஒரு 4 நம்பர் தான் வச்சு கொடுப்போம். அதுவே போதும்னு எனக்கு தேவையில்லை, அவர் படிச்சவரா கூட இருக்கட்டும். ஆனா எனக்கு இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையில்லைன்னு விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்றது, இவ்வளவு ஃபங்க்ஷனாலிட்டியோட இருக்கக்கூடிய எந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க நபர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நமக்கு தெரியல. ஒரு பக்கம் பியூரோக்ராட்ஸ் அப்படின்னா, எனக்கு இன்னொன்னு, நம்ம இந்த 4 வாரம் பேசினதை வச்சு இதுல நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்து நம்ம கொலோனியலிஸ்ட் ஒரு விஷயம் தான். 1800ல உருவான ஒரு கொலோனியல் ஸ்ட்ரக்சர் தான் உலகம் முழுக்க இருக்கிற பியூரோக்ரஸியை. அது நமக்கு தெரியுது. அந்த கலோனியல் ஸ்ட்ரக்சருடைய வடிவம் மாறினதுக்கு நீங்க கூட போன முறை கோட் பண்ணீங்க. காந்தி வந்து இவங்களை பிரவுன் சாஹிப்னு சொல்றாரு. நிறம் தான் மாறி இருக்க தவிர குணம் மாறல. அப்போ நிறமும் குணமும்லாம் இங்க அந்த ஆட்கள் அதே மனநிலை, அதே உடை. உடையில கூட பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய முறை வந்து எனக்கு என்ன கேள்வினா, ஒரு ஸ்லிப், ஒரு நார்மலா காத்தோட்டமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிப்பரை போட்டு ஒரு டிராபிக் போலீஸ் நம்மளால ஏன் பார்க்க முடியலன்னு கேள்வி வரும். அவர் ஏன் ரொம்ப தடிமனான ஒரு சாக்ஸை போட்டுக்கின்னு அந்த ஒரு பூட்டை போட்டுக்கின்னு இந்த வெயில நிக்கிறாரு இல்லையா? ஏதோ நம்ம வீட்டு ஆளா இருந்தாக்கா நமக்கு அவர் வந்து வீட்டுல ஷூவை கட்டினா அவருக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு சுதந்திரம் தானே. அந்த ஷூவை கழட்டி எறியுது நம்ம நினைக்கிறோம், ஷூ போடுறது சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம நினைக்கிறது இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல.
செருப்பு மேல இருக்கக்கூடிய அரசியல் பெருசா இருக்கிறதுனால இந்த பூட் மேல இருக்கக்கூடிய இது வந்து அரசியலா இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல. கோட்டு போடுறது, பூட்டு போடுறது. நான் என்ன சொல்றேன்னா, அதே அதிகாரத்தை அதே தட்பவெப்ப நிலைக்கு, ஜியோகிராபிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வடிவமைப்பை நம்மளால ஏன் பண்ண முடியல? ஒரு சாதாரண வெயிலுக்கு தக்க ஒரு செருப்பு போட்டு, ஒரு 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 லூஸான ஒரு உடைய போட்டு ஒரு டிராஃபிக் போலீஸை நம்மளால பார்க்க முடியும். வேற யாருன்னா கூட ம், பெரிய பெரிய அதிகாரிகளை பத்தி கூட பேச வேணாம். பெரிய அதிகாரிகள்லாம் இதோட கஷ்டப்படுறாங்கன்னா என்ன மனநிலைக்கு தோணுது? 4 ஃபோன் வச்சிருக்காங்க. ம், 4 ஃபோன்ல 4 பேர்கிட்ட பேசுறாங்க ஒரே டைம்ல. இந்த பக்கம் மியூட் போட்டு இந்த பக்கம் பேசுறாங்க. நான் இவங்கெல்லாம் பார்க்குறோம் நேரடியா. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பார்க்குறோம். அவங்களுடைய அலுவலக வாழ்க்கையும் பார்க்கும்போது, அவர்கள் ஒவ்வொரு விரல்லையும் ஒரு ஃபோன் வச்சா கூட இன்னைக்கு பத்தாது போல இருக்கு. ம். இந்த ஆமா. டெக்னாலஜி வந்து அவங்களோட உழைப்பையோ, மன உளைச்சலையோ குறைக்கலையே. ஆட்கள தான் குறைச்சிருக்கே தவிர, ஆட்கள குறைக்க குறைக்க ஒரு நபர் மேல பிரஷர் கூடுது. 10 பேருக்கு 20,000 சம்பளம் குடுக்குறது பதில் ஒருத்தனுக்கு 1,00,000 குடுத்துட்டு, அந்த 10 பேர தூக்கிட்டோம்னா, இந்த ஒருத்தனுக்கு அந்த 20 பேர் வேலையும் குடுக்கலாம்னு ஒரு மனநிலை வந்து கார்ப்பரேட்டுக்கு எப்படி இருக்கோ, அதே அரசாங்கத்துக்கு இருக்கிறத கவனிக்க முடியும். இதெல்லாம் நான் இந்த 4 வாரம் பேசும்போது யோசிச்சுட்டே தான் வந்தேன். கரெக்ட்டா இன்னைக்கு அந்த டைட்டில் நம்ம எடுத்துட்டோம். அப்போ எனக்கு தான் தோணுது, இந்த கடுமையான ஒரு இந்த வெயில்ல ஒரு மனிதன் இறுக்கமா, அதுவும் தடிமனான ஒரு துணி. அந்த துணிய நம்மலாம் போட்டோம்னா, வீட்டுக்குள்ள கூட உட்கார மாட்டோம். அப்படி ஒரு துணிய போட்டு பெல்ட்ட கட்டி, அதுவும் ஒரு 4 இன்ச்சுல பெல்ட்ட கட்டி 10 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு அந்த பெல்ட்டோடைய அந்த அகலம். அதுல ஒரு மெட்டல் ஸ்ட்ராப் வச்சு, ஷூவ போட்டு டைட்டா போட்டு, இதுல ஆண், பெண் எல்லாருக்கும் அதே மாரி ஒரு உடைய குடுத்து, அவர்கள சிரமப்படுத்தி, அவர்கள் அப்போ அவன் அவன் வந்து மக்களு இந்த டிராஃபிக் மேல கவனம் இருக்குமா? மக்கள் மேல கவனம் இருக்குமா? இல்ல இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த ரோட பத்தின சிந்தனை வருமான்னா வராது. அவன் எப்படா இந்த ம், ஷூவ கழட்டி போடணும்னு ஒரு 8 மணி நேரம் நின்னு இருப்பான். ம், இப்போ அது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா இடத்துலயும் இது வந்து புரியக்கூடிய கண்ணுக்கு தெரியிற எக்ஸாம்பிள். இதே ஸ்ட்ரக்சர் தான் இதே வெயில்ல வந்து உட்கார்ந்துட்டு ஏன்னா இன்னைக்கு இவங்க மக்களை போய் சந்திக்காம இருக்கிறதுக்கு காரணமே இந்த இந்த கொலனைஸ் ஆன அவர்களுடைய அவங்களுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கு பாருங்க. கோட் ஷூட்டு, பூட்டு மக்கள் கிட்ட இருந்து ஐசோலேட் ஆகி இருக்கிறதுக்கு பேர் தான் பியூரோக்ரசி, இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியல. இந்த அந்நியப்பட்டு அதாவது சாமானிய மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு நிக்கிறவன் தான் இன்னைக்கு வந்து அதிகாரியா இருக்கணும், அரசியல்வாதியா இருக்கணும்னு ஒரு கருத்து இருக்கு பார்த்தீங்களா? இதுவே ஒரு கல்வனியல் இது. அதனாலதான் நான் எழுதி வச்சிருக்கேன். போன வாரம் நம்ம பேசும்பொழுது இந்த பியூரோக்ரஸின்றது ஒரு கல்ச்சுரல் இம்பீரியலிசம் தான் அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கான உடை, பாஷை, எழுத்து முறை, வாழ்க்கை முறை எல்லாமே வந்து ஆல்ரெடி டிசைன்டா இருக்கு. அது ஒரு ஒரு ம், ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. நார்த் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட். அது அந்த இந்த சீமான் சீமாட்டிகளுக்கான பேச்சு எல்லாமே அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு அதாவது அவங்க சமூகத்துக்கு நல்லது செய்யலாம். அவர்களை பத்தி அவங்க சிந்திச்சாலே முதல்ல அந்த ஷூவை கட்டிக்கு தூரம் போட்டு நல்ல கம்ஃபர்ட்டா 10,000 கூட செருப்பு எடுத்துக்கலாம். ஆனா காத்தோட்டமா இருந்தாங்கன்னா அதுல இருந்து நல்ல சிந்தனை வருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு இறுக்கமா இருக்கிறவங்க கிட்ட இந்த வெயில்ல எப்படி அவனால இந்த தான் உடம்பு மீறி சிந்திக்க முடியும் அப்படின்றது தெரியுது. அப்போ இந்த அதனாலதான் அந்த கல்ச்சுரல்ன்ற வார்த்தையை அவன் மீது திணித்தி கொள்ளக்கூடிய இந்த சடங்குகள் இருக்குல்ல, இந்த உடை, உணவு, இந்த எல்லாமே அவனோட பேச்சு, அவன் மனிதர்களை நடத்தும் விதம், இதெல்லாம் சேர்த்து முதல்ல அவன் முதல்ல அவனை தண்டிச்சுக்கிறத தான் நான் பாக்குறேன். ம், அந்த தண்டனை அந்த செல்ஃப் woundல இருந்து அந்த சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிறாங்க இந்த பியூரோக்ராட்ஸ்ன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா யாருக்கோ ஒருத்தன் கை கட்ட வேண்டியது. நல்லா படிச்சிருப்பான், பெரிய கனவோட வந்திருப்பான். ஆனா போய் யாரோ ஒரு அமைச்சருக்கு கீழே வந்து கை கட்டி நின்று அவர் சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாறி நிற்கும் பொழுது அவனுடைய அந்த செல்ஃப் டிக்னிட்டி இழந்து நிக்கிறான் இல்லையா? நீ கூட ஒரு முறை இங்க வந்தப்ப கேட்டீங்க. நிறைய பேர் இவங்க வந்து எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணி விடுறாங்க, குரூப் எக்ஸாம்லாம் சொல்லும்போது அப்போ டிக்னிட்டி இல்லாத வாழறதுக்கு தயார்படுத்திக்கலான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. அவன் ஷுவர் ஆயிட்டானா? எனக்கு அதுல ஒரு அந்த கேள்வி வந்து கரெக்டான கேள்வி தானே. ஒரு நபரை வந்து மறுபடியும் 2 இடத்துல இந்த ஹென்ரி டேவிட் தரோதான் ஞாபகத்துக்கு வர்றாரு. மீண்டும் மீண்டும் என்னன்னா அவர் சொன்னா டாக்ஸ் பேயர்ஸ் குறையிறது நல்லது, அப்பதான் போர் குறையும். ம், டாக்ஸ் பேயர்ஸ் கூட கூட போர் தான் அதிகரிக்கும், வன்முறை தான் அதிகரிக்கும். இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் பீஸ் லெஸ் டாக்ஸ் பேயர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா டாக்ஸ் அது பேயர்ஸ் அதிகரிக்கிறது ஒரு துன்பம் அப்படின்றது. அந்த என்ன சொல்றது அந்த பிளட் அண்ட் வயலன்ஸுக்கு காரணமே நம்ம பே பண்ற டாக்ஸ் ஒரு பக்கம் காரணமா இருக்கு. அப்போ நீங்க டாக்ஸ் பேயர்ஸ்ல இருந்து கீழே வர்றதுக்கான வேலையை பாருங்கன்னு ஒரு இடத்துல எழுதுறாரு சிவில் டிசோபீடியன்ஸ் புக்ல. அதை காந்தி ரொம்ப கொண்டாடுறாரு. ம், அந்த இடம் தான் எனக்கு இந்த பியூரோக்ராட்ஸை பத்தி பாக்குறது, பியூரோக்ராட்ஸ் இல்ல பொதுவாக ஒரு சாதாரண மனிதனை கூட பார்க்க வேண்டியது. இந்த பார்வை நமக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப காலமாகும். அதனுடைய தொடர்ச்சியாவே கவர்னன்ஸும் எழுதுறாரு சிவில் டிசோபீடியன்ஸ்ல அவர் எழுதும்போது தொடக்கத்துல ரொம்ப சிரமப்பட்டு லெஸ் கவர்மெண்டா மாறணும்.
அதுக்கப்புறம் நாட் கவர்ன்டா மாறணும். அதுதான் நல்ல டெமோக்ரஸின்னு எழுதுறாரு. ம். இன்னைக்கு வந்து டெமோக்ரஸி அப்படின்னாக்கா ஹைலி கவர்ன்டு, ஹைப்பர் கவர்ன்டுன்னு கூட வைக்கலாம் நம்ம. எல்லாத்துலயும் தலையீடு. நீ சும்மா சாப்பாட்டுல தலையீடு, உன் துணியில தலையீடு, உன்னுடைய வாழ்க்கையில, கல்வியில, மருத்துவத்துல, எல்லாத்துலயும் தலையீடு. ஏடிஎம் யூஸ் பண்றதுல முதல் கொண்டு பிரதமர் தலையிடுறாரு. ம். 2 செகண்ட்ல உங்க பணம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறோமா, பேடிஎம் பெறோ அப்படின்னு அவர் போஸ்டர்ல போட்டாரு. எத்தனை பேர் வாழ்க்கையை அதை அழிச்சிச்சுன்னு தெரியல. அதுல அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அழிஞ்சாங்க இந்தியால. அதுக்கு இவர் தான் காரணம். யாரும் அவரை இது வரைக்கும் யாரும் ஆய்வு பண்ணி எழுதல. ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கூட கிடையாது. பிரைம் மினிஸ்டர், சிட்டிங் பிரைம் மினிஸ்டரா இருந்து உட்காந்து ஒரு தனி ஆப்பை வந்து கொண்டாடி ஃப்ரண்ட் பேஜ்ல, ஒரு ஒரு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு வருஷம் முழுக்க உட்காந்து எழுதி அது மேல ஒரு மதிப்பீடு ஏற்படுத்துறாரு. அது அது அதை வந்து கொண்டாட வேண்டியிருக்குல்ல. இப்போ நீங்க அந்த யூபிஐ வந்து பியூரோக்ராட்ஸ் எல்லாம் கொண்டாட வேண்டியிருக்கு. காய்கறி கடையில போய் இன்னைக்கு ஒருத்தர் மிரட்டுறாரு, ஏன் நீங்க யூபிஐ வச்சுக்கல அப்படின்ட்டாரு முருகன். மோடி என்ன சொல்லியிருக்காரு, யூபிஐ வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. டிஜிட்டைஸ் ஆகணும். ஒரு சாதாரணமா கோத்தகிரில ரோட்டு ஓரமா ஒரு 200-300 ரூபாய்க்கு பொருள் வச்சிருக்கிற ஒரு ஒரு அம்மா கிட்ட, ஒரு அன்னக்கூடையில ஒரு பொருள் வச்சிருக்காங்க. பீட்ரூட் மாதிரி ஒரு ஐட்டம் வச்சுன்னு வித்துனுக்குறாங்க. நீங்க ஏன் யூபிஐ வச்சுல, நம்ம பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு. இதை அரசியல்வாதிங்க பண்ற மாதிரி பியூரோக்ராட்ஸும் பண்றாங்க. நீங்க ஏன் யூபிஐ வச்சு ம். இல்ல, டிஃபன் கடை வச்சிருக்கீங்க, நீங்க ஏன் யூபிஐ வச்சு இல்ல, நம்ம பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமா, பியூரோக்ராட் செய்யறாங்க. ஆக்சுவலி பேங்க் எம்ப்ளாயி செய்ய வேண்டியதை ஒரு அரசியல்வாதியும் ஒரு அதிகாரி செய்யறாரு. ம். அப்போ நம்ம இது எல்லாமே நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு கல்ச்சரல் இம்பீரியலிஸ்டா தான் பாக்குறேன். அது ஒரு கலாச்சார ரீதியாக நம்ம மீது இருக்கக்கூடிய ஒரு அடிமை முறையாகவோ அல்லது ஒரு அதிகார முறையாகவோ தான் நான் பார்க்கிறேன். ம். சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அல்டிமேட் பியூரோக்ரஸிக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு வந்து மிச்சம் ரோல் இருக்கும். ம். மனித நேயத்தோட எங்க எல்லாம் வந்து வேலை செய்யணும், மனிதத்துவத்தோட எங்க எல்லாம் வேலை செய்யணுமோ அங்க மட்டும்தான் அவங்களுக்கு வேலைன்றது ஒண்ணு இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து மிஷினால செய்ய முடியாது. இரண்டாவது, அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு டீசென்ட்ரலைஸ்டா ஆக்குறதுல தான் அவங்களுக்கு வந்து எதிர்காலம் அடங்கி இருக்குன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல. சென்ட்ரலைஸ்டா பண்ணக்கூடிய எல்லா துறையிலையும் எந்திரங்கள் அவங்கள தூக்கி அடிச்சிடும். ஏன்னா என்னதான் மையப்படுத்தி அவங்க வந்து நம்ம வந்து இதோட சிறப்பா வேலை செய்யணும்னு நினைச்சாலும் அவர் நினைக்கிறத விட அதிகமாக மையப்படுத்தப்பட்ட இடங்கள்ல இயந்திரங்கள் வேலை செய்யும். அப்போ எங்க வந்து மையப்படுத்தாத இடங்கள்ல மாத்திரம்தான் வந்து நம்மளுடைய ஆஹ், எந்திரங்களை தாண்டி மனிதர்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அங்க மாத்திரம்தான் வாய்ப்பு இருக்கும். ஆஹ் அங்க மாத்திரம்தான் வந்து இவங்களால இது பண்ண முடியும். ஆனா அததான் வந்து இவங்க தங்களுக்கு எதிர்ப்பாக பார்க்கிறாங்க. அதாவது இவங்க பல பேர் வந்து அதிகாரத்துல இருக்கணும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகாரம் பரவலாக்கப்பட்டதுன்னா அப்ப இவங்க கையில இருந்து இன்னைக்கு அதிகாரம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை மையப்படுத்தி அதை வந்து இவங்க கையில வச்சுக்கலாம் அப்படின்னு. இவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அது பரவலாகப்படும் போதுதான் இந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அதிகம் தேவைப்படும். ஹியூமன் ஏஜென்சிக்கான ஒரு ஃபியூச்சர் அதில் தான் அடங்கி இருக்கு. டீசென்ட்ரலைசேஷன் இஸ் அ ஃபியூச்சர் கேரியர், சஸ்டைனபிள் கேரியர் பார்த்த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா அது டீசென்ட்ரலைசேஷன். ஏன்னா மையகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலேயுமே நம்மளை தூக்கி சாப்பிடக்கூடிய, ஏன்னா மையப்படுத்தும் போது 2-3 விஷயங்கள் பண்ணும். ஒண்ணு வந்து சின்ன சின்ன விஷயங்களும் வந்து அதுல அடக்கி இருக்கணும். உள்ளூர் விஷயங்கள் அது வந்து அடங்காம போயிடும்ன்றதுனால அது எல்லாத்தையும் கோடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோம். அது எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்ப அதை கோடிஃபை பண்ணி கேட்டகரைஸ் பண்றோமோ அதை வந்து இயந்திரங்களுக்கு புரிஞ்சுன்னு அதை தாங்கள் செயல்படுறதுக்கு ஏதுவாக்கிடும். இரண்டாவது அதுல என்ன பண்றோம்னா அதை வந்து ப்ராசஸ் டிசைன் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு இயந்திரங்கள் இல்லாம அதை செயல்படுத்த முடியாதுன்றதுனால இயந்திரங்களை மையப்படுத்துறதுனால அதுல வந்து ப்ராசஸ் வந்து இன்னமும் தீவிரமா ப்ராசஸ் ஆக்கிடும். ப்ராசஸும் வந்து கேட்டகரைசேஷன் அண்ட் இதுவும் வந்துருச்சுன்னா, கோடிஃபிகேஷனும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இயந்திரங்கள் அதுல உள்ள போடுறதுன்னு வந்து இட்ஸ் a மேட்டர் ஆஃப் டைம்.
ஆனா நீங்க டீசென்ட்ரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பல பேரும் இத வந்து செய்யணும் அப்படிங்கும்போது, ஒவ்வொருத்தரும் அதே நிலைமையில இல்ல. எல்லாரோட புரிதலும் என்னைக்குமே ஒரே நிலைமையில இருக்காது. எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய ஆக்சஸும் ஒரே நிலைமையில இருக்காது. எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய இயந்திரங்களும் ஒரே நிலைமையில இருக்காது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலோட, ஒவ்வொரு நிலைமையோட வந்து வேலை செய்வாங்க. அப்படி செய்யும்போது அவங்க எல்லாருடைய வேலைகளையும் ஒண்ணா திரட்டணும்னோ, அல்லது அதிலிருந்து ஒருத்தரோட ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணணுமோ, அதெல்லாம் செய்யணும்னா மனிதர்கள் தேவை அதுக்கு. ஸோ அது இல்லாம மனுஷங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த மனுஷங்க இல்லாம டீசென்ட்ரலைசேஷன் will not work without human being. Centralization can work with fully by machines. அந்த ஒரு புரிதல் வந்து இன்னமும் இவங்ககிட்ட இல்ல. இவங்க என்ன போயிரும்னு நினைக்கிறாங்கன்னா, இவங்க கையில இருக்கக்கூடிய அதிகாரம் முழுக்க போயிரும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலா அதிகாரம் போகுதுன்றது வந்து பெரிய விஷயம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க கையில இருந்து போறது அவங்களுக்கு என்னன்னா பிரிவிலேஜஸ். அந்த அதிகாரத்தை மையப்படுத்தி இவங்க வந்து சில சலுகைகளை தங்களதாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த சலுகைகள் போயிடும். இந்த சலுகைகள் போயிடும்ன்ற ஒரு பயம்தான் அவங்களுக்கு இன்னைக்கும் இருக்கு. அது நிச்சயமா போகத்தான் செய்யும். சலுகைகள் வந்து நம்ம ஊர்ல என்னைக்குமே அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் அவன் அதிகாரத்துல இருந்து வெளில போன அடுத்த நாளுக்கு காணாம போயிடும். எல்லா அதிகாரிகளுக்கும் அது ஊர்ந்து நேற்று வரைக்கும் ராஜா மாதிரி இருந்திருப்பாரு. இன்னைக்கு அதே ஊருக்கு அலுவலகத்துக்குள்ள இவர் உள்ள நுழைஞ்சாருன்னா வெளில இருக்கிற வாட்ச்மேன் கூட இவருக்கு சலாம் அடிக்க மாட்டாரு, எந்திரிச்சு நிற்க மாட்டாரு. நேற்று வரைக்கும் இவர் வந்தாருன்னா 20 பேர் வெளில வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி அதிகாரத்துல மையப்படுத்தி அதை மாத்திரமே தங்களுடைய சலுகைகளுக்கான ஒரு ஒரு வழிமுறையாக இவங்க நினைச்சிருந்தாங்க. அப்படி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. எங்கெல்லாம் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இவங்க பில்டு பண்ணி வச்சிருக்காங்களோ, எங்கெல்லாம் வந்து தனி மனிதர்களோட இவங்க வந்து பழகி மனிதர் அளவுல வந்து இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிருக்காங்களோ, அங்க மாத்திரம்தான் இவங்களுக்கு வந்து எதிர்காலம் இருக்கு அப்படின்றது என்னுடைய என்ன சொல்றது அப்சர்வேஷன். அதான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி டீசென்ட்ரலைசேஷன்ல இந்த மாதிரி டிஜிட்டலும் சாத்தியம் இல்லை, அதிகாரத்தினுடைய பியூரோக்ரஸியோடைய இந்த அபத்தங்களும் சாத்தியம் இல்லைன்றதுனால தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு பஞ்சாயத்து. அதனுடைய விஷயங்களையும் மாத்துறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டே வருகிறாங்க. ஆனா அதுல பியூரோக்ரஸியோட தலையீடு கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால பஞ்சாயத்து கவர்னன்ஸை வந்து முற்றிலுமா எப்படி காலி பண்ணலான்றதுல திட்டமிட்டு வேலை செஞ்சுதான் இருக்கிறாங்க. அது அது கேள்வி கேட்குது. இந்த அதிகாரிகள் கேள்வி கேட்கிற மாதிரியான சடங்காவது இருக்கு. அது எந்த அளவுல வேலை செய்தோ இல்லையோ அதுக்கு அந்த சடங்குக்காவது பயப்படுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றது, இந்த கொரோனா பீரியட்ல நமக்கு கிடைச்ச அனுபவம் எதுக்கு வேணா அலோவ் பண்ணாங்க, பஞ்சாயத்து ராஜ் கூடுறதுக்கு அலோவ் பண்ணல, கிராம பஞ்சாயத்து கூடுறதுக்கு அலோவ் பண்ணல. டாஸ்மாக் அதெல்லாம் இருந்தது, ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்தது, ரேபிடோ இருந்தது, கூட்டங்கள், சினிமா தேட்டர் கூட ஓபன் பண்ணிட்டாங்க சீக்கிரம், ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காரலான்னு. ஆனா அப்படி ஒரு சீட்டு உட்காந்து தள்ளி உட்காந்து ஒரு பஞ்சாயத்து ராஜை நடத்தலாம், கிராம சபையை நடத்தலாம் அப்படிங்கிறது ஒத்துக்கவே இல்லை எந்த கட்சியும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த கிராம பஞ்சாயத்தை ஒத்துக்கல. ஏன்னா அந்த நேரங்கள்ல நிறைய மாற்றம் நடந்திருக்கு. கிராம பஞ்சாயத்தை முழுசா இயக்கி இருந்தோம்னா கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்சிங் ஊருக்குள்ள ஈஸி தானே. கிராம பஞ்சாயத்துன்றது நம்ம மவுண்ட் ரோட்ல போய் பண்ண போறாங்க. அப்போ சோசியல் டிஸ்டன்சிங்கோட அவங்க இயங்கி இருப்பாங்க. ஆனா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துருப்பாங்க டீசென்ட்ரலைசேஷன்ல. அந்த நேரத்துல அதை பண்ண முடியலன்றது நம்மளால கவனிக்க முடியும். அதாவது எழுதி பேசி அப்படிதான் பண்ண முடியுதே தவிர, கவனிச்சா நல்லா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேல முடங்கி இருந்தோம். 2.5 வருஷம்னா 4, 8, 12 முறைக்கு மேல கூடியிருக்கலாம் கிராம பஞ்சாயத்து. 12 முறை கூட அதுல 1-2 முறைகள் தான் கூட முடியல. அதுக்கே முட்டி மோதி தான் அதை சும்மா ஒரு சடங்கு மாதிரி நடத்தினாங்க. ஆனா அந்த கொரோனாக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த கிராம சபையில சிஎம் கேண்டிடேட், பிஎம் கேண்டிடேட் எல்லாம் போய் உட்காந்துருந்தாங்க. அதை ரொம்ப மதிக்கிற மாதிரியும், உங்களுடைய முடிவுகளை நாங்க மதிக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளை மதிக்கிறோம், உங்களுடைய சிந்தனையை மதிக்கிறோங்கிற மாதிரி
அது மாதிரி ஒரு ஒரு ஹம்பக்கோ இல்லை ஸ்னாபிஸ்தனமாவோ நடந்துக்கிட்டேன். ஆனா அதே அந்த ஃபீல்டுக்கு வரும்போது நடந்துக்கல. இது எல்லாமே பார்க்கும்போது இப்ப நம்ம இதெல்லாம் இதுக்கு பொருந்தும்னு தோணுது. ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதிகாரிகள் கூட தயாரா இல்ல. ஒரு ம். ஒரு தனி மனிதனுடைய யாருமே சஜஸ்டும் பண்ணல. நீங்க நீங்க செய்யுங்க, நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிப்போம். ஊருக்கு ஒரு அதிகாரியை நம்ம போட முடியாதா? ஒரு வீடியோவுக்கு டைரக்ட் பண்ணியோ இல்ல ஒரு வீடியோவுக்கு டைரக்ட் பண்ணி இந்த கிராம சபையை கூட்டிட்டு முடியாதா? ம். ஆனா அதை செய்ய இவங்களுக்கு விருப்பம் இல்லை. சினிமா தியேட்டருக்கு வந்து ஸ்டிக்கர் போட்டு ஒரு சீட்டுக்கு ஒரு சீட்டு எக்ஸ் ஸ்டிக்கர் போட்டு திறக்கணுன்றதுக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போனாங்க. அந்த 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 தியேட்டர் சீட்டுக்கு இருக்கிற மரியாதை கூட ஒரு சாமானிய மனிதனுடைய உரையாடலுக்கோ அவனுடைய இருப்பிடத்துக்கோ யாரும் மரியாதை கொடுக்கலங்கிறத இந்த பியூரோக்ரஸியில நம்ம அது அந்த பியூரோக்ரஸின்னு வரும்போது அரசியல்வாதிகள் சேர்த்து பேசுறதுனால முதல்வர் கேண்டிடேட் பிஎம் கேண்டிடேட் சொல்றாங்க தவிர, ஆனா இது இம்ப்ளிமெண்டேஷன் ஏரியால கூட இவங்க கூட அதை தயார்படுத்தலை. நிறைய அதாவது இதுக்கு தான் பாடுபட்டாங்களே தவிர அதை செய்யல. அது ஒரு பெரிய குறை. ஆனா பண்ணலாம், டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும்னா அது வாய்ப்பு இல்லைன்னா கிடையவே கிடையாது. இல்ல அங்கதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்து போயிட்டோம். ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க காந்தியை பத்தி லாஸ்ட் டைம் நம்ம பேசணும் அப்படின்னு. ம். காந்தியை படிக்க வைக்கல பியூரோக்ராட்ஸ் யாரும். நம்ம ஏன்னா இவன் வந்து தேசத்தை நிர்வகிக்கணும்னு தான் வரான். தேசம்னா தேசத்தை எல்லாரும் நிர்வகிக்கிறது இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு மாநிலத்திலேயோ மாவட்டத்தையோ பிளாக்கையோ ஒரு தாசில்தாரையோ தான் நிர்வகிக்கிறாங்க. ஆனா தேச நிர்வாகம்னா என்ன? அதுல நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஜாப் சார்ட்னு ஒண்ணு கொடுக்குறாங்க அரசாங்கத்துல. நீங்க வந்து உங்களுடைய கடமைகள் என்ன? நீங்க வந்து இந்த நிர்வாகத்துல இந்த துறையில இந்த ஒரு பதவியில உங்களுக்கு வந்து இந்த பொறுப்புகள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதை கடைபிடிக்கிறதுக்கும் நீங்க என்ன செய்யணும்? அதுல பெரும்பாலும் வந்து நீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? உங்களுக்கு யார் ரிப்போர்ட் பண்ணுவாங்க? நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பொறுப்புகளை சார்ந்த வேலைகள் இருக்கே தவிர ஒட்டுமொத்த நிர்வாகத்தை பற்றிய புரிதலே கிடையாது. ஒட்டுமொத்த நாட்டை பற்றிய புரிதலே கிடையாது. அதனால ஒரு கல்வித்துறையிலேயோ அல்லது விவசாயத்துறையிலேயோ அல்லது ஊரக வளர்ச்சித் துறையிலேயோ அல்லது மருத்துவத்துறையிலேயோ எந்த துறையை எடுத்தாலும் நீங்க ஒரு அதிகாரியாக பொறுப்பெடுக்கும் போது உங்களுடைய புரிதல் என்னவா இருக்குதுன்னா இந்த வேலையை நான் செய்யணும்னா இந்த அதிகாரிகளுக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். எனக்கு இத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருந்து இந்த ரிப்போர்ட் வாங்கணும், இவருக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான் உங்களுடைய ஜாப் சார்ட்ட உங்களுக்கு சொல்லப்படுதே தவிர இதர கலாச்சாரம் அப்படின்றது நீங்க அந்த நிறுவனம் எப்படி வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து கத்துக்கிறீங்க. சுத்தி இருக்கிறவங்க வந்து இந்த கொலோனியல் கலாச்சாரத்தோட தான் இன்னமும் இருக்காங்க. அங்கதான் வந்து நிர்வாகம்னா என்ன, நிர்வாகத்துறைனா என்ன, இதுல வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்ன்றதுல ஒட்டுமொத்த விஷன் யாருக்கிட்டையும் இருக்கிறதாவே தெரியல. அதற்கான ஒரு ஓரியன்டேஷனோ அதற்கான ஒரு பயிற்சியோ இவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கொடுக்கக்கூடிய பயிற்சியிலையும் மக்களை எப்படி நம்பக்கூடாது அப்படின்றதுதான் சொல்றாங்களே தவிர மக்களை வந்து நிர்வாகம் அப்படின்ற பேர்ல அதிகாரம் எப்படி நம்ம வந்து கடைபிடிக்கணும்னு சொல்றாங்களே தவிர நம்பிக்கையோட மக்களை எப்படி அணுகிறது, அவங்க மேல நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்படி தக்க வச்சுக்கிறது, இது ரெண்டும் சொல்லிக் கொடுக்கல. அந்த இடத்துலதான் எனக்கு என்ன தோணுதுன்னா நிர்வாகத்துறைக்கு காந்தி மாதிரி ஒருத்தர் படிக்கிறது ரொம்ப முக்கியம். காந்தியோ ஒரு அம்பேத்கரையோ நேருவையோ. ஏன்னா இது உருவாக்குனாங்க இல்லையா? ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்திய அரசாங்கம் உருவாகும் போது இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் எந்த கட்டமைப்புல உருவாக்கணும், அது என்ன செய்யணும், தொடர்ந்து தங்களுடைய வேலையாக எதை செய்வாங்க, அவங்க வந்து எப்படி வந்து மக்களுக்கு தங்களுடைய சேவையை அளிக்கணும் அப்படின்றத பத்தி முழுக்க அந்த ஒரு காலகட்டத்துல தான் இவங்க எல்லாம் சிந்திச்சாங்க, பேசினாங்க. அதை தொடர்ந்து வந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ அதை பற்றி ஒரு
ஒரு விஷனே இல்லை அவங்களுக்கு பெருசா. ஏன்னா யாருமே அதை மாத்தல, அதை அப்படியே தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பேர் மாத்தினார். அவர் கூட பேர் தான் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற பேர்லாம் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா என்னவோ எதுக்காக மாத்தினான்னு தெரியல. ஹிந்தியில பேரை மாத்திட்டாரு. ஆனா பேர் மாத்தினாரே தவிர அந்த மையப்படுத்தப்படுறது வந்து இன்னமும் அதிகரிச்சதே தவிர பேர் மாற்றம் மாத்திரம் தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க பேர் கூட மாத்தல, அது அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா இவங்க பேர் மாத்திரம் மாத்திட்டு இன்னமும் மையப்படுத்திட்டாரு. ஆக மொத்தம் அரசியல்வாதிகள் தரப்புல ஒரு விஷன்றது 1950களுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமா வந்து பியூரோக்ரஸிக்கான ஒரு விஷன் இல்லாமயே போயிடுச்சு. அரசியல்வாதிகள் மாத்திரம் இல்ல, பியூரோக்ரட்ஸுக்கும். இதுல தப்பி தவறி வந்து நல்ல வேலைகள் செஞ்ச ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் காந்தியை படிச்சவங்களா இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு அரசியல் மார்க்ஸ படிச்சிருப்பாங்க, அல்லது காந்தியை படிச்சிருப்பாங்க, அம்பேத்கரை வாசிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு அரசியல் இந்த மாதிரி என்ன மாதிரி வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள வாசிச்சவங்களாவோ அல்லது சொந்தமாக அவங்க முயற்சியிலேயே தங்களை ஏதோ ஒரு சித்தாந்தத்தோடயே வந்து இணைச்சுக்கிட்டு அவங்கள இருப்பாங்க. அவங்கதான் வந்து ஒரு அளவுக்கு மேல இதுல செயல்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நம்ம கேரளாவில் கீழான ஒரு நிறுவனம் இருக்கு, கேரளா இன்ஸ்டியூட் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். மிகப்பெரிய அளவுல பஞ்சாயத்துகள்ல வந்து அதிகார பரவ பரவலாக்கத்தை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணது அந்த நிறுவனம். அதற்கு வித்திட்டவர், அதற்காக வந்து பல முயற்சிகளும் எடுத்து அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தவர் வந்து விஜயானந்தன் இப்போ இருக்கிறார், ஆலோசகராக இருக்காரு கேரள அரசாங்கத்தில். அவரு காந்தியவாதி. முழுக்க முழுக்க வந்து அரசியல் பரம் அதிகாரம் பரவலாக்கணும் அப்படின்றதுல இன்னைக்கு ரொம்ப எளிமையாக இருப்பாரு. அவர் மாதிரி ஒருத்தர் அந்த தாக்கத்துல வந்தவர். ஆந்திராவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இயற்கை விவசாயம் மிகப்பெரிய அளவுல பரவலாக்கப்பட்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தற்கொலை நிலையிலிருந்து முழுக்க முழுக்க அந்த தற்கொலையை நிறுத்த முயற்சிக்கிற ஒரு வழியாக இயற்கை விவசாயத்தை கையாண்டவர் விஜயானந்த் மாதிரி. இங்க வந்து ஒரு விஜயகுமார்னு ஒருத்தர் அதிகாரி. இன்னைக்கு ஆந்திராவில் வந்து வாரத்துக்கு வந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை பண்ணிச்சதுக்கு அந்த நிலையில இருந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி அவங்க நகர்த்தி இன்னைக்கு தற்கொலைன்றது வந்து ஆந்திராவில் நடக்காது இனிமேல் விவசாயிகள் சார்ந்த தற்கொலை அப்படின்னு அதை நிறுத்தினது இந்த மனுஷன். அவரும் காந்தியவாதி. அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து நம்ம முயற்சிகளை பார்க்கிறோம், எங்கெல்லாம் வந்து நம்ம அதிகாரத்துறையில இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு கட்டமைப்பை நிறுவி இருக்கிறாங்க அல்லது வலுப்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாமே அதிகாரத்தை வந்து பரவலாக்குறது. விஜயகுமார் என்ன பண்ணாரு, இந்த ஆஹ், விவசாயம் சார்ந்த அறிவை வந்து மையப்படுத்துறதுல இருந்து அதை வந்து பரவலாக்கம் பண்ணாரு. ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அதற்காக பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்க கையில இயற்கை விவசாயத்தை கொடுத்து அவங்கதான் இயற்கை விவசாயத்தை அந்த ஊர்ல நிர்வாகம் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு எடுத்துருப்பாங்க. விஜயானந்த் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளுக்கு மிகப்பெரிய அளவுல பவர் கொடுக்கணுன்றதை அவர் பண்ணாரு. அது மாதிரி எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு துறையில இருந்து வெளியில அந்த துறையிலேயே வந்து அவங்களால சாதிக்க முடிஞ்சிருக்கு மிகப்பெரிய அளவுல. ஏன்னா காந்தியை படிச்சிருக்காங்க. அவங்களுடைய புரிதல் வந்து இந்த காந்தியை சார்ந்து அதிகாரத்தை பரவலாக்கணும் அப்படின்றதை சார்ந்து இருக்கிறதுனால இவங்க தனிச்சு நிக்கிறாங்க. இன்னைக்கு உலக அளவுல பேசக்கூடிய இந்தியாவில இருந்து வந்திருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் மிக சிலர்ல இவங்க ரெண்டு பேரும் அடக்கம். நான் ரெண்டே ரெண்டு உதாரணங்கள், சமீபத்திய உதாரணங்கள், இன்னமும் ஆக்டிவா இருக்கக்கூடிய உதாரணங்கள் நான் கொடுக்குறேன். இன்னும் பல உதாரணங்களை யோசிச்சேன்னு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி வந்து நம்ம உதாரணங்களை பார்த்தோம். நிச்சயமாக அது வந்து அதிகாரத்தை மையப்படுத்துறது மூலமா வராது.
பரவலாக்கத்தின் மூலமா தான் வரும் அப்படின்றதுல எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கு. அதனால இதை தொடர்ந்து நம்ம அதிகாரிங்க யாரானு கேட்கறாங்களான்றது எனக்கு சந்தேகம். அப்படி யாரானு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நாம சொல்ல விரும்புறது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க உங்கள் மாதிரி ஆட்களுக்கு வேலை தொடர்ந்து நிரந்தரமா நிக்கணும் அப்படின்னா கூட, அல்லது மக்கள் மத்தியில மதிப்போ மரியாதையோ தொடர்ந்து இருக்கணும், நீடித்து இருக்கணும்னா கூட அதிக பரவலாக்கத்துல நீங்க வேலை செஞ்சா மாத்திரம்தான் உங்களால அது முடியுமே தவிர, இல்லைன்னா நீங்க இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு காணாம போயிடுவீங்க, நாளான்னைக்கு மறந்தே போயிடுவீங்க. உங்களை எல்லாம் மறந்தே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட அதிகாரியை தான் நீங்க இருக்க முடியும். சும்மா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற மேஜைக்கு தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களே தவிர, உங்கள் என்ற தனிநபருக்கு யாரும் மரியாதை கொடுக்கல. அதை புரிஞ்சுட்டு நீங்க வேலை பண்ணீங்கன்னா நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல நீங்க வேலை பண்ண முடியும். அதற்கு காந்தி போன்ற ஆட்களை படிக்கிறது ரொம்ப அவசியம். பல பேர் படிக்கிறது இல்லை, படிக்கிறத நிறுத்திடுறாங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு. அதெல்லாம் தமிழகத்துல இன்னைக்கு ஒரு நல்ல சூழல் நிலவிட்டு இருக்குது. பட் இது அரசியல் தலைவர்கள் புத்தகம் வாசிப்பை பத்தியும் படிக்கிறத பத்தியும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. நேற்று கூட பார்த்தீங்க, காலையில தான் பார்த்துட்டு இருந்தேன். முதல்வர் பிரதமருக்கு சவால் விட்டுருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய இந்த தேர்தல் சூழல்ல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்கிறத நிறுத்திட்டு புத்தகங்களை வாசிங்க, கொஞ்சம் ஏதாவது உண்மை புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவரு எந்த அரசியல் சூழல்ல எதுக்காக சொன்னாருன்றதை தாண்டி, எனக்கு வாட்ஸ்அப்புக்கு பதிலாக புத்தகத்தை படிங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறது, ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்த்தேன். அது மாதிரி அதிகாரிகளும் வாட்ஸ்அப்பை பார்க்கறது நிறுத்திட்டு புத்தகங்களை வாசிச்சாங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களால கத்துக்க முடியும். காந்தி போன்றவர்களை படிக்கிறது ரொம்ப அவசியமாகும். இதோட நான் என்னோட கருத்தை நிறுத்திக்கிறேன். கருத்தா இந்த பியூரோக்ரஸி, அதிகாரமோ, அரசியலோ, கார்பரேட்டோ ஒரு மனிதனுடைய உடலை தான் ரொம்ப மையமா வச்சு இருக்கு. அதனுடைய வலு, அது சேர்த்து வைக்கிறது, சொத்துமே இருக்கு, இதை வச்சுதான் இயங்குற மாதிரி தெரியுது. அதில் அதாவது இங்க மசில் பவர் அல்லது மிலிட்டன்ட் மாதிரியான இடங்கள் தான் பியூரோக்ரஸியுடைய இதுவா பாக்குறேன்னா, அதுல இருந்து மக்களுடைய சென்ஸும் அங்க இருக்கிற மாரல் வேல்யூஸும் இவங்க கண்ணுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு அவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனிதர்களை வெறும் தலையா எண்ணிக்கையா மட்டும் பார்த்தாங்கன்னா இதுக்கு தீர்வு வருமானு தெரியல. இவர்களும் தலையால் அணுகுறாங்க, மக்களையும் தலையா மட்டுமே பாக்குறாங்க. ஹெட்போன்ஸ் அப்படின்றது அது மாறினாதான் இதுக்கு தீர்வு வரும். டீசென்ட்ரலைசேஷனுக்கு அப்புறம் இவங்க கொஞ்சம் பார்க்க வேண்டியது மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்க தெரிஞ்ச அதிகாரிகளா வரணும். நீங்க சொன்ன மாதிரி வாசிப்பு முக்கியம், மக்களை அணுகுவது முக்கியம். மக்கள் அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லுவான்னு காத்திருக்கிற அதிகாரிகள் அதிகமாகினே போறாங்க. நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், சொல்லுங்க, நான் உங்களுக்கு குறை தீர்க்கிறேன் அப்படின்னு உட்காந்துருக்கிற முறை மாறுறதே ஒரு தவறான முறை தான். மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க கிட்ட போற அதிகாரிகளா உருவாக வேண்டியது அவசியம் இருக்கு. ஏன்னா மக்கள் போய் தேடி போய் பண்ணாக்கா அது அது நம்ம சொல்ற மாதிரி டிஜிட்டைஸ் ஆகுறதோ செல்ஃப் செக் அவுட்டுக்கான வழிதான் அது. அவர்கள் இறங்கி வரும்பொழுதுதான் மக்களுடைய கதை, வாழ்க்கை, அவங்க வீடு, நிலம், என்னதான் மழைனாலும் மழையில போய் உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும் ஒவ்வொரு வீடுடைய நிலைமை. என் பெட்டிஷன்ல அது புரியுமானா புரியவே புரியாதுங்கிறது தான் என்னோட கருத்தை நான் சொல்லிக்கிறேன். அதனால பியூரோக்ராட்ஸே மீட்க வேண்டிய காலம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்களுக்கான சுதந்திரத்தை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், அது ஏதாவது ஒரு வாழ்க்கை இருக்கிற சூழல் அதை பத்தி பேசுவோம். காட்டை நேர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து கேளுங்க. சந்திப்போம். நன்றி, வணக்கம்.